Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கோரினார் குடியரசுத் தலைவர் முர்மு. குடியரசுத் தலைவர் குறிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்கும் முயற்சி என குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இதுவரை நீடிக்கிறோம் என OPS திட்டவட்டம். அமித்ஷா அழைக்காதது வருத்தம்தான் என்றும் பேட்டி. உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி வார்த்தை கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பேட்டி. கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி. அதில் கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் எப்போ என்ன கொள்கைகள் சம்பந்தமாக என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவிடம் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. தைலாபுரம் இல்லத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணி மற்றும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். வடகாடு கிராமத்தில் பிரச்சனை நடந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்யாதது ஏன்? ஒயிட் காலர் வேலைதான் செய்கிறீர்களா என புதுக்கோட்டை ஆட்சியர் SP ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. மும்பையில் மாநகராட்சி நகரமைப்பு துணை இயக்குநர் மீதான பண மோசடி புகார். அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் பறிமுதல். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை திறந்து வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின். பல்வேறு வண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட அரண்மனை சிலைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். ஸோ இங்கே பொட்டானிக்கல் கார்டன்ல ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு, நல்ல கிளைமேட். ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். ஸோ பிளான் பண்ணி எல்லாரும் ஊட்டிக்குவாங்க. இன்னைக்கு ஃப்ளவர் ஷோ சீன் பேக்கி வச்சாரு, சுத்தி பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்கு. நெல்லை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. மேலூரில் மழையுடன் வீசிய பலத்த காற்றால் மரங்கள் முறிந்தன. புதுக்கோட்டை அருகே பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம். ஒருவர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. மருத்துவ முகாம் அமைத்து பரிசோதனை. பாகிஸ்தான் போன்ற முரட்டுத்தனமான நாட்டிடம் அணு ஆயுதம் இருப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். சர்வதேச அணு ஆயுத முகமைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். இடஒதுக்கீடு நடைமுறை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் நீட்டிக்க காங்கிரஸ் போராடும். பீகாரில் கல்லூரி மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது ராகுல் காந்தி உறுதி. விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனை வைத்து ரமணா படத்தின் 2ஆம் பாகத்தை எடுப்பேன். படைத்தலைவன் இசை வெளியீட்டு விழாவில் AR முருகதாஸ் அறிவிப்பு. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம்.
கடந்த கால திருமண வாழ்க்கையை வைத்து மலிவான அனுதாபம் தேடுவதை அனுமதிக்க முடியாது என நடிகர் ரவி மோகன் காட்டம். கெனிஷா தனது வாழ்க்கை துணை எனவும் மகன்களை பிரிவதாக கூறவில்லை என்றும் விளக்கம். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.